ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து கத்திரிக்காய் கிரேவி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டு அதில் ஆயில் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் நம்ம இதோட தக்காளி பழம் வந்து 2 தக்காளி பழம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து வரணும். நல்லா தக்காளி வெந்து ஜூஸ் மாதிரி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து கட் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கணும். பாருங்கள் தக்காளி எவ்வளோ ஜூஸாக வெந்துருச்சுன்னு. இப்போ அதோடு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இந்த காயெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசால் பொடியெல்லாம் சேர்க்கணும். இது வந்து இப்போ மசால் பொடி என்னென்ன சேர்க்க போகிறோம்னா வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். அது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் இல்லாதவங்க 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இதோட புளி சாதத்துக்கு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.